நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஸ்ரீ நாகவாணி ராஜா. வாசிப்பவர் நாகபூஷணி. இயேசுபாலகனின் பிறப்பை குறிக்கும் இனிய நத்தார் இன்று நள்ளிரவு உதயமாகிறது. அவிசாவளை, கொஸ்கம, ருவான்வெல்ல ஆகிய போலீஸ் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 30,000 கடந்தது. கொரோனா தொடர்பான சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய 73வது சுதந்திர தினத்தை கொண்டாட அரசாங்கம் தீர்மானம். சிங்கப்பூரிலும் உருமாறிய புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டுபிடிப்பு. 2022ஆம் ஆண்டு இடம்பெறவுள்ள இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகளில் பங்கேற்க மேலும் 2 அணிகளுக்கு அனுமதி. இயேசுபாலகனின் பிறப்பை குறிக்கும் இனிய நத்தார் இன்று நள்ளிரவு உதயமாகிறது. உலகில் வாழும் மக்களைப் போன்று இலங்கையின் கிறிஸ்தவ அடியார்களும் சுகாதார பாதுகாப்பு விதிமுறைகளை அனுசரித்து நத்தாரை கொண்டாட தயாராகிறார்கள். கொழும்பு மறைமாவட்ட பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகி தலைமையில் கந்தான புதிய செபஸ்தியார் தேவாலயத்தில் நத்தார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். இதனை நேரலையாக ஒலிபரப்ப தேசிய வானொலி நடவடிக்கை எடுத்துள்ளது. நத்தார் தினத்தை முன்னிட்டு இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் பல நிகழ்ச்சிகளை ஒழுங்கு செய்துள்ளது. கொழும்பு செக்கட்டித்தெரு புனித அன்னம்மாள் தேவாலயத்தில் இடம்பெறும் தமிழ்மொழி மூலமான நத்தார் திருப்பலி பூஜை இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன தமிழ் தேசிய சேவையில் இன்றிரவு 11:30 இருந்து அஞ்சல் செய்யப்பட உள்ளது. வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் பல பாகங்களிலும் நத்தார் திருப்பலி பூஜைகள் இடம்பெறவுள்ளன. அடியார்களின் எண்ணிக்கையை 50க்கு மட்டுப்படுத்தி பூஜைகளை நடத்துமாறு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. அவிசாவளை, கொஸ்கம, ருவான்வெல்ல ஆகிய போலீஸ் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களாக பெயரிடப்பட்டுள்ளன. கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய மத்திய நிலையம் இதனை அறிவித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலனறுவை மாவட்டத்தில் கோவிட்-19 நிலையங்களில் சிகிச்சை பெற்ற 29 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இவர்கள் கொழும்பை வதிவிடமாக கொண்டவர்கள். இங்கிலாந்தில் இனங்காணப்பட்ட கொரோனா வைரஸின் புதிய வகை வைரஸால் பாதிக்கப்பட்டவர் போன்று இலங்கையிலும் இனங்காணப்பட்டால் விசேட பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை அளிக்கவும் மற்றொருவருக்கு நோய் தொற்றாமல் இருக்கும் வகையில் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கோவிட்-19 பரவலை தடுக்கும் தேசிய மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. கொரோனா சுகாதார ஒழுங்கு விதிகளுக்கு அமைய நாட்டின் 73வது சுதந்திர தினத்தை கொண்டாட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரச பாதுகாப்பு, உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன இதனை தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற தேசிய சுதந்திர தின கொண்டாட்ட ஏற்பாடுகளின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டார். செழிப்பான நாளை வளமான தாய்நாடு என்ற துணிப்பொருளில் தேசிய சுதந்திர தின வைபவத்தை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையில் சுதந்திர சதுக்கத்தில் நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஹட்டன் டிகோயா நகரசபையின் உறுப்பினர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பொது சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொற்றுக்குள்ளான அக்கரப்பத்தனை பிரதேச சபை தலைவர் கதிர்ச்செல்வனுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் ஹம்பாந்தோட்டை சுய தனிமை நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் தொற்றாளரான பிரதேச சபை தலைவர் பங்கு பற்றிய அரசியல் கூட்டங்களில் கலந்து கொண்ட ஏனையோரை அடையாளம் கண்டு சுய தனிமைப்படுத்தி அவர்களுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி இன்று வெளியான அறிக்கையில் ஹட்டன் டிகோயா நகரசபையின் உறுப்பினர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். மக்கள் வங்கியின் பீப்பிள்ஸ் கிரெடிட் அட்டை அள்ளித்தரும் நன்மைகள். கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் கொரோனாவை கட்டுப்படுத்த விசேட வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதான வைத்திய அதிகாரி டாக்டர் ருவான் விஜயமோனி தெரிவித்துள்ளார். எழுமாறாக பல இடங்கள் தெரிவு செய்யப்பட்டு அங்கு விரைவான கொரோனா பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இனங்காணப்படும் தொற்றாளர்களை அங்கிருந்து உடன் அகற்றி சிகிச்சை அளிக்கவும் நடவடிக்கை மேற்கொள்வதாக அவர் குறிப்பிட்டார். உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரஸ் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 80 மில்லியனை அண்மித்துள்ளது. நாளாந்தம் 6 லட்சம் தொற்றாளர்கள் உலகளாவிய ரீதியில் பதிவு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 7,90,51,000 தொற்றாளர்கள் இதுவரை இனங்காணப்பட்டுள்ளதுடன் இவர்களுள் 17,37,000 மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர்.
அதிக அளவிலான கொரோனா வைரஸ் தொற்றாளர்கள் அமெரிக்காவிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கின்றனர். அமெரிக்காவில் 1,89,17,000 என்ற எண்ணிக்கையிலான தொற்றாளர்கள் காணப்படுகின்றனர். 24 மணித்தியாலங்களில் அங்கு புதிதாக 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி பெரியகுளம் பகுதியில் முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் சாரதி உயிரிழந்தார். இந்த விபத்து இன்று மாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 28 வயதான பிள்ளையின் தந்தை ஒருவரை உயிரிழந்துள்ளார். அம்பாறை திருக்கோவில் பிரதேசத்தில் 2 தினங்களாக இறந்த நிலையில் அதிக அளவு கலப்பு மீன்கள் கரையொதுங்கியுள்ளன. பிரதேசத்தில் கடந்த 3 நாட்கள் பெய்த மழையின் பின்னர் நேற்றிலிருந்து இவ்வாறு இறந்த நிலையில் கலப்பு மீன்கள் கரையொதுங்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார். திருக்கோவில் ஸ்ரீ சித்திரவேலாயுத சுவாமி ஆலயத்திற்கு முன்பாக உள்ள கடற்கரை பிரதேசத்தில் இவ்வாறு கலப்பு மீன்கள் அதிக அளவில் கரையொதுங்கியுள்ளன. மக்கள் வங்கியின் பீப்பிள்ஸ் கிரெடிட் அட்டை அள்ளித்தரும் நன்மைகள். தேர்ந்தெடுக்கப்பட்ட விற்பனை நிலையங்களில் 60% வரையான விலைக்கழிவுடன் வட்டியற்ற தவணை கொடுப்பனவு திட்டம். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. நாட்டில் மேலும் 406 பேர் கொரோனா தொற்றாளர்களாக இனங்காணப்பட்டுள்ளனர். இவர்களுள் 388 பேர் ஏற்கனவே கொரோனா தொற்றுக்கு உள்ளானவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்திருக்கிறார். ஏனைய 18 பேரும் சிறைச்சாலை கொத்தணியுடன் தொடர்புடையவர்கள் எனவும் ராணுவ தளபதி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 30,000 கடந்துள்ளது. 686 பேர் இன்றைய தினம் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றுக்குள்ளானவர்களில் 30,568 பேர் குணமடைந்துள்ளனர். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு பண்டிகை காலம் ஆரம்பமாகியுள்ள நிலையில் குற்றவாளிகள் மற்றும் கொள்ளையர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதனால் இந்த பண்டிகை காலத்தில் பயணங்களை மேற்கொள்ளும் போது குற்றவாளிகள் மற்றும் கள்வர்கள் குறித்து விழிப்பாக இருக்குமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். கடந்த சில நாட்களாக பல பகுதிகளில் பணம் மற்றும் நகை கொள்ளை போன்ற சில சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. எனவே பயணங்களில் ஈடுபடுகின்ற சந்தர்ப்பங்களில் தமது பணம் மற்றும் நகைகள் தொடர்பில் மிக அவதானமாக இருக்குமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹன எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். உங்கள் கவனத்திற்கு உலகச் செய்திகள். பிரித்தானியாவில் வேகமாக பரவும் வகையில் தன்னை தகவமைத்துக் கொண்ட புதிய ரக கொரோனா வைரஸ் தற்போது சிங்கப்பூரிலும் பரவத் தொடங்கியுள்ளது. பிரித்தானியாவில் இருந்து சிங்கப்பூர் திரும்பிய 17 வயது மாணவிக்கு உருமாறிய புதிய வகை கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஐரோப்பிய நாடுகளிலிருந்து சிங்கப்பூர் திரும்பியவர்களில் மேலும் 11 பேருக்கு உருமாறிய புதிய வகை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவில் வலுப்பெற்று வரும் புதிய வகை வைரஸ் பரவல் அச்சுறுத்தல் காரணமாக சர்வதேச ரீதியாக பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனிடையே பிரித்தானியாவுடன் தொடர்புடைய விமான சேவைகள் உள்ளிட்ட பல நடவடிக்கைகளை சுமார் 40 நாடுகள் இடைநிறுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் கடந்த 10 நாட்களில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா வைரஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் டிசம்பர் 14ஆம் தேதி முதல் டிசம்பர் 23ஆம் தேதி வரையில் 10 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த ஆண்டின் மார்ச் மாத இறுதிக்குள் 10 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்பின் இயக்குநர் ராபர்ட் ரெஃபல்ட் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உடனடி தீர்வாக மொடர்னா எனும் தடுப்பூசியை வழங்க கனடா நடவடிக்கை எடுத்துள்ளது. கனடாவில் பரவும் கொரோனா வைரஸின் 2ஆம் அலை தாக்கத்தில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கனடிய பிரதமர் தெரிவித்துள்ளார். 1,68,000 மொடர்னா தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அபிவிருத்தி செய்திகள்.
கிராம பிரதேச அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சின் மூலம் கடந்த கால யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தை இழந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டங்கள் அமுல்படுத்தப்பட உள்ளன. பின்தங்கிய கிராம பிரதேச அபிவிருத்தி, வீட்டு விலங்கின வளர்ப்பு மற்றும் சிறிய பொருளாதார பயிற்சிகை மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சின் மூலம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தை இழந்த மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் திட்டங்கள் அமுல்படுத்தப்படும். ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் ஆலோசனைக்கு அமைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. விளையாட்டுச் செய்திகள். 2022 ஆண்டு இடம்பெறவுள்ள இந்தியன் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் மேலும் 2 அணிகளை சேர்த்துக் கொள்வதற்கு இந்திய கிரிக்கெட் சபை அனுமதி அளித்துள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் தற்போது 8 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த நிலையில் இந்திய கிரிக்கெட் சபையின் வருடாந்த கூட்டம் அகமதாபாத்தில் இன்று நடைபெற்றது. இதன்போது 2022 ஆண்டு IPL தொடரில் மேலும் 2 அணிகளை சேர்த்து 10 அணிகள் பங்கேற்க அனுமதி அளிக்கப்பட்டது. வர்த்தக செய்தி. வணிக கப்பல் துறை செயலக உப அலுவலகம் ஊர்காவற்றுறையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கப்பல் துறை அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தன யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் செய்ததுடன் புதிதாக அமைக்கப்பட்ட ஊர்காவற்றுறை படகுத்துறையின் கலங்களை பரிசோதிக்கும் கட்டிடத்தையும் திறந்து வைத்தார். அத்துடன் வரலாற்று பெருமைமிக்க யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை துறைமுக திட்டத்தையும் உயர்மட்ட குழுவினர் பார்வையிட்டனர். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. சுற்றுலா ஹோட்டல் உரிமையாளர்கள் மின் கட்டணங்களை செலுத்த வழங்கப்பட்டிருந்த சலுகை காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த சலுகை காலம் டிசம்பர் 31 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையில் பதிவு செய்யப்பட்டுள்ள சுற்றுலா ஹோட்டல்களின் மின் கட்டண நிலுவை இருக்கும் பட்சத்தில் மின் இணைப்பை துண்டிக்க வேண்டாம் எனவும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. மின்சக்தி அமைச்சர் டலஸ் அழகப்பெரும இதுகுறித்து இலங்கை மின்சார சபைக்கு ஆலோசனை வழங்கியிருப்பதாக மின்வலு அமைச்சு அறிவித்துள்ளது. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. காலநிலை அறிக்கை. வடக்கு, கிழக்கு, வடமத்திய மாகாணங்களில் நீடிக்கும் மழையுடன் கூடிய காலநிலை அடுத்த சில நாட்களில் தற்காலிகமாக தணியக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வடக்கு, கிழக்கு, வடமத்திய, ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்திலும் அடிக்கடி மழை பெய்யலாம். சபரகமுவ, மேல், தென் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டரை தாண்டிய மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. தீவிர இடிமின்னல் தாக்கம் குறித்து கவனம் தேவை என வளிமண்டலவியல் திணைக்களம் ஆலோசனை வழங்கியுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயேசு பாலகனின் பிறப்பை குறிக்கும் இனிய நத்தார் இன்று நள்ளிரவு உதயமாகிறது. அவிசாவளை, கொஸ்கம, ருவான்வெல்ல ஆகிய போலீஸ் பிரிவுகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 30,000-ஐ கடந்தது. கொரோனா தொடர்பான சுகாதார விதிமுறைகளுக்கு அமைய 73வது சுதந்திர தினத்தை கொண்டாட அரசாங்கம் தீர்மானம். சிங்கப்பூரிலும் உருமாறிய புதிய வகை கொரோனா வைரஸ் கண்டுபிடிப்பு. 2022 ஆண்டு இடம்பெறவுள்ள இந்தியன் பிரீமியர் லீக் போட்டிகளில் பங்கேற்க மேலும் 2 அணிகளுக்கு அனுமதி. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.